ட்ரெண்டிங்காக ஆகிட்டு இருக்க முட்டை மிட்டாய் எப்படி வீட்லேயே ஈஸியாக பண்ணலான்னு பார்க்கலாம். பாதாம் ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. அது தண்ணியில் ஒரு 1/2 hour ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ளே 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி பால்கோவா மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். சுகர் போடாமல், இல்லைன்னா நீங்கள் கடையில் விற்கிற கோவா கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக குங்குமப்பூவை பாலில் கலந்து வச்சுக்கோங்க. பாதாம் ஊறினதுக்கப்புறம் தோலை எடுத்துகிட்டு கொஞ்சமாக பால் ஊற்றி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கோவாவில் 1/2 கப் சுகர், 1/4 கப் நெய், ஏலக்காய் தூள், குங்குமப்பூ கலந்த பால், பாதாம் பேஸ்ட்டு, 3 முட்டையை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி விஸ்குலேயும் அடிச்சுக்கலாம். இல்லைனா எலக்ட்ரிக் பீட்டரில் நல்லா பீட் பண்ணிவிட்டு அப்புறம் மீதி இருக்க 2 முட்டையை ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு கேஸில் வச்சு ஒரு 5 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வரும். அதுதான் கரெக்டான பதம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ரீஸ் பண்ண ட்ரேயில் ஊற்றி வச்சுருங்க. ஊற்றிட்டு 10 minutes ப்ரீ ஹீட் பண்ண தவாவில் 40 minutes பேக் பண்ணி எடுத்தோன்னா வாயில் வச்சோடனே கரையிற மாதிரியான முட்டை மிட்டாய் ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.